அனைவருக்கும் வணக்கம். இந்த பாஸ்ட் 1 வீக்கா ரிதன்யாவோட நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, திருப்பூர் பக்கத்தில் வந்துட்டு இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு 78 டேஸில் வந்துட்டு அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அவங்க அந்த நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சும்மா ஓரலாக சொல்லிட்டு நான் எதுக்காக இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நான் ஓகே, ஒரு 78 நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஏஜ் ஐ திங்க் 27 அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வசதியான வீட்டு பெண் தான். 300 சவரன் நகை போட்டிருக்காங்க. ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதாவது இப்போது ரொம்ப வறுமையில் இருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த முடிவு எடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருக்கப்போ வாழ்வாதாரம் எல்லாமே இருக்குது. நல்ல வசதியான வீட்டு பெண்மணி நல்லா படிச்சிருக்காங்க அந்த பெண்ணை. ஓகே, நல்ல டேலண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வகையில் நம்முடைய சமூகம். ஓகே, எவ்வளோ வசதி எப்படி இருந்தாலும் சரி, நீ ஒன்ஸ் கல்யாணம் ஆயிட்ட அப்படின்னா நீ கணவரோட மட்டும்தான் இருக்கணும். நீ வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாக நான் பார்ப்பேன். அது வாழா வெட்டியாக வந்துட்டு இது யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ வந்து அம்மா வீட்டில் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னது அது? அதாவது அந்த காலத்தில் தான் வந்துட்டு பெண்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, அவங்க வந்துட்டு கணவன் வந்துட்டு ஆண்களால் அடிமை அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது, தெரிஞ்சிக்க விடமாட்டாங்க, சரிங்களா? வெளியில் அனுப்பாமல் கல்யாணம் பண்ணி அவங்க வந்துட்டு குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மெஷினாக மட்டுமே பார்ப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த முன்னாடி எல்லாம் வந்துட்டு கணவன் இறந்துட்டாங்கன்னா தூக்கி அவங்கள நெருப்புக்குள்ளே போட்டுறது, உடன்கட்டை ஏறுறது, இந்த வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் கணவன் இறந்துட்டாங்கன்னா மொட்டை அடிக்கிறது, அது இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மீண்டு வந்திருக்காங்க. பட் இன்னமுமே என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள பெண்கள் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். சொந்த பந்தம்லாம் அவ என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் நினைப்பது உண்டு. ஓகே, இந்த மாதிரி சமூகத்துக்கு பயந்து தான் ரிதன்யா இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க தைரியமான பெண்ணு. ஓகே, ஒரு 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 சர்டன் பீரியட்ல என்ன தைரியம் இருந்தாலும் கூட சிலரால் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அதை உள்வாங்கிக்கிறாங்க. ஓகே, நம்மளால முடியாத போல இருக்கு, நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. எதுங்க பாரம்? 300 சவரனாக அதெல்லாம் விற்று பேங்க்ல போட்டாலே வட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா? அப்போ இந்த புரிதலை அந்த பெண்ணுக்கு கொடுத்து வளர்த்துருக்கணும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பர்டிகுலராக நீங்கள் யாரை வந்துட்டு இந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் அது அட்வான்டேஜ் தான். அது உங்களோட அப்பா அம்மாவை தான் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, உங்களுடைய அன்புக்குரியவங்களை தான் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. அந்த தெளிவு முதல்ல இருக்கணும். இறக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஓகே, இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப பெருசு, ரைட்? அந்த என்விரான்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா இடத்த சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு அன்றாட வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த முடிவு எடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இது இறைவன் கொடுத்த உயிர் இல்லையா? அது எடுக்கிறப்ப எடுக்கட்டும். எப்போ உயிர் போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது போகிறப்ப போகட்டும். அது வரைக்கும் வாழலாம் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக கூட வாழாதீங்க, ஹாப்பியாக வாழுங்கன்றாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணி வாழணும். அப்படி இருக்கும் பொழுது இப்படி இந்த உயிரையே போக்கிக்கிற ஒரு எண்ணம் எப்படி வருது? அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கா? குழந்தைங்களை தயவு செஞ்சு திரும்ப திரும்ப என்ன ஒரு விஷயத்தை நான் இன்சஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வாழ்க்கையுடைய ஸ்வெட்டிங்காக இருக்குது, வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படியெல்லாம் இருக்கும் இந்த பூமியில். வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அவங்களோட போராட வேண்டாம், விட்டு விலகி வந்துடலாம். ஓகே, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்னா வாழவே முடியாதுங்க. அடுத்தவங்க பேசுறதுக்கு எல்லாம் காது கொடுத்துட்டு கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வழியில போகவே முடியாது. எல்லா விஷயத்தையும் மறக்க முடியும், மன்னிக்க முடியும், மாற்ற முடியும். மாற்ற முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தப்பா தெரியறது அடுத்தது வந்து சரியா தெரியும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்சு பார்ப்போம், இந்த விஷயத்துக்கெல்லாமா நம்ம ஃபீல் பண்ணோம், இதுக்கெல்லாமா அழுதோம் அப்படின்னு நமக்கு காமெடியா தோணும். ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மொமெண்ட் அந்த செகண்டை பாஸ் பண்ணி கடந்து வரணும்.
அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்குமே எல்லாம் இருக்குங்க. பட் அதெல்லாம் நினச்சிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். ஹாப்பியாகவே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் போர் அடிச்சிடும் இல்லையா? தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் கான பதிவு இது. குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க. ஓகே, நமக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணணும். அடுத்தவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அதாவது இந்த மாதிரியான கெட்ட நபர்கள், ரிதானியா வந்துட்டு அவங்க கல்யாணம் ஆகிட்டு போன அந்த மாமனார் மாமியார் கணவன் அவங்கள சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே அவங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாங்க, அப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபர்களுக்கு அட்வான்டேஜ் தான் இல்லையா? அந்த நபர்களை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பங்களில் இருக்குது. யாருமே பிடிச்சி வாழலை வாழ்க்கையை. ஓகே, ஒன்று குழந்தைங்களுக்காக வாழ்வாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வாழ்வாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸை கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கலாம். ரிதன்யா இப்போ கிடையாது, பட் ரிதன்யா மாதிரி இடத்துல இருந்து யாராவது இந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் தயவு கூர்ந்து ப்ளீஸ், நம்மளால் வந்துட்டு எதையும் சாதிக்க முடியும். ஓகே, பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, டூ சம்திங். எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க. ஓகே, நன்றி. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் பெண்கள் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிட்டா இன்னமும் ஒரு சில சமுதாயம் எல்லாம் இல்லை, அது டிவோர்ஸ் பண்ணுறது பெரிய ஒரு குற்ற செயல் அப்படின்ற மாதிரி. பிடிச்சாதானங்க வாழ முடியும், பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். அவனும் பிடிக்கலன்னா இன்னொரு டைம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அது நம்ம மேலே தப்பு கிடையாது. வரவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு யாருமே பண்ண முடியாது. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பிடிச்சா மட்டும்தான் வாழ முடியும். சரியா? அவங்க கணவன் பிடிக்கலன்னா சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அப்பா அம்மா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா, இல்லை மாமனார் மாமியார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் அது இல்லையா? தயவு கூர்ந்து தவறான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அது இந்த சமுதாயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. சரியா? நன்றி.